Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. யார் இங்க லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து எதிர் பவுலர்ஸுக்கு பயம் கொடுக்கும் ஒரு ஃபியர்சம் ஸ்ட்ரைக்கர் யாருங்க? MSD-யாக இருந்தாங்க. பட் நேற்று மேட்ச் பார்த்த பிறகு அவர் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு தான் தோணுது. ஏன் அந்த 13வது ஓவர் கிட்ட நீங்க இறங்கலை? அந்த இடத்துல நீங்க அஸ்வின் அனுப்புனதுக்கான காரணம் என்ன? இப்போ ஒரு விக்கெட் கீப்பர்ன்றவர் ஒரு கீப்பிங் மட்டும் நீங்க அற்புதமா பண்ணி ஒரு டிஸ்மிசல் பண்ணீங்கன்னா பத்தாது. அது ஒரு காலத்துல போதுமானது இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்க ஒரு பயங்கரமான ஒரு பேட்டராகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பட் என்னைக்குமே ஒரு தனி மனிதர் ஒரு டீமை விட பெருசு அப்படின்ற ஒரு தன்மை வந்துருச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்குறேன். நம்மளுடைய ஒரு ஃபேன் பேஸில் ஒரு நிறைய பேர் வந்து டீமுடைய ஒரு ஃபேன்ஸா இல்லை ஒரு பிளேயருடைய ஒரு ஃபேன்ஸா அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு வருது. கான்வே ஒருத்தர் 100 கிட்ட நெருங்குறாரு, 100 அடிக்கிற ஒரு நிலைமையில அவுட் ஆகுறாரு, அது கை தட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்போர்ட் இல்லை, இது சர்க்கஸ் கிடையாது. இதில் நான் ரசிச்ச ஒரு சிங்கம் மட்டும் அப்படி வந்துட்டு போயிடும், அதை பார்த்துட்டுன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் என்னோட பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து. எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? சார் வருத்தமா இருக்கு சார். சிஎஸ்கே தோத்துருச்சு, அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல. அதாவது நிறைய மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன வீட்லயே அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ்லாம் போட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 17 years 15 runs மார்ஜின்ல ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஜெனரலா எதிர்பார்க்கறது என்ன? நம்ம என்ன ஆக்சுவலி நான் ஐபிஎல்ல இந்த கிளப் அந்த கிளப் அப்படின்னு பெருசா பாக்குறது இல்லை. நம்ம அந்த இந்தியன் கிரிக்கெட்லாம் பார்த்து வளர்ந்ததுனால. பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சிஎஸ்கே சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க ஓவரால் எங்க வேணா எப்படி வேணா தோத்துருங்க, ஆனா இந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுல. 17 வருஷம் பிறகு இல்லையா சேப்பாக்குல ஒரு தோல்வி அப்படின்றது இந்த டீமுக்கு எதிர்த்து தோல்வி அடைஞ்சது. அதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லா ரெக்கார்டும் ஒரு இடத்துல முடியும். அந்த தோல்வின்றது ஏதோ ஒரு நேரத்துல நடக்கும். பட் அது அது எப்படி நடக்குது, இந்த மேனர் ஆஃப் டிஃபீட் என்னவாக இருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய வருத்தம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சண்டை போட்டு தோக்குறீங்களா, இல்ல ஒரு மாதிரி என்னால முடியல அப்படின்ற ஒரு மனநிலையில தோல்வி அடையிறீங்களா அப்படின்றதுதான். T20 கிரிக்கெட்ல உங்களுக்கு 2 ஸ்லிப்பெல்லாம் வச்சு, ஃபார்வர்ட் ஷாட் லெக் எல்லாம் வச்சு, யாரை நினைச்சு உலக கிரிக்கெட்டே பயந்ததோ அவருக்கு ஸ்பின்னர் எல்லாம் பவுன்சர் எல்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம பாக்குறது, அதெல்லாம் இன்னும் இதெல்லாம் வேற பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு மனநிலை தான் கொடுக்குது. ஓகே, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாமே டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே ஏன் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க? ஐ திங்க் அதான் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சொல்லியிருந்தார்ல, மிஸ்ரீட் பண்ணிட்டோம் இந்த பிச்சை. ஐ திங்க் ஒரு டியூ ஃபேக்டர் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. போக போக பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெட்டர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் கிளியர்லி அது எதுவுமே நடக்கல. இன்ஃபேக்ட் ஹேசல்வுட்டும் புவியும் போடும்போது ஒரு சின்ன அசிஸ்டன்ஸும் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஓப்பனிங் ஓவர்ஸ்ல. அவ்வளவு சுலபமா நீங்க உள்ள போன உடனே தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு பிச் மாதிரி இது அமையல. இப்போ கொஞ்சம் நம்ம பின்னாடி அந்த மேட்சை பார்த்தோம்னா மேபி அந்த ஆரம்பத்துல கொஞ்சம் டைம் எடுத்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ. அவசரமா 2-3 விக்கெட்ஸ் அந்த இடத்துல நம்ம இழக்காம இருந்திருந்தா, அவ்வளவு ப்ரெஷர்ல விழாம இருந்திருந்தா மேபி ஒரு சான்ஸ் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஓகே, அண்ட் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா எல்லாருமே கைக்கு வந்த கேட்ச் எல்லாம் விடுறாங்க, ஆனா அட்டெம்ப்ட் எடுத்தது திரிபாத்தி எடுத்தது டஃப், பெரிய விஷயம் தான். பட் ஐ திங்க் நீங்க மெயினா தீபக் கூட தான் மனசுல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா சார், தீபக் கூட அதுக்கப்புறம் கலீல் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாரு 20 ரன். சோ கைச்சு பாக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான அட்டெம்ப்ட் தோணுச்சு. பட் ரீப்ளேஸ் பார்க்கும்போது ஓகே, இது கண்டிப்பா நீங்க பிடிக்க வேண்டிய ஒரு கேட்ச் தான் அப்படின்னு தோணுது இல்ல. பட் பெரிய அடி வந்து ராஜத் பட்டிதாருடைய கேட்ச் விட்டதுதான். அப்போ ஐ திங்க் அவர் 17 அந்த இடத்துல அவர் கேட்ச் நீங்க விட்டது ஆல்மோஸ்ட் ஒரு, அதுக்கப்புறமா அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஒரு 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போகுது இல்லையா. He was enjoying the match சார். அதாவது சிரிச்சிட்டு இருக்காரு, கேட்ச் விட்டோன்னே ஜாலியா பரவாயில்ல இன்னொரு லைஃப் கொடுப்பாங்க போல அப்படின்ற மாதிரி. அது கண்டிப்பா அந்த இடத்துல பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு கேட்ச் தான். ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, நம்ம கை விட்டுட்டோம். அண்ட் நல்ல இன்னிங்ஸும் பிளே பண்ணாரு. அதன் பிறகு இந்த பிச்சில் அவ்வளவு சுலபமாக நீங்க இறங்கி தூக்கி துவைச்சு அடிக்கிற அந்த மாதிரி ஒரு பிச்சாக இது இல்லை. என்னதான் அவங்க 200 கிட்ட ஒரு ஸ்கோர் வந்திருந்தாலும் கூட ஐ திங்க் லாஸ்ட்ல டிம் டேவிட் ஒரு 3-4 6 அங்க இறக்கும் போது சாம் கரன் போலிங்ல, அதனால கொஞ்சம் ஸ்கோர் ஃபிளாட்டரிங்கா இருந்திருக்கு ஆர்சிபிக்கு. இல்லைன்னா இது ஒரு 170 கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிச் போல தான் இருக்கு அப்படின்னு தோணுது. இருந்திருந்தால் அதான் வாட் இஃப்ஸ் தான். அப்படி இருந்திருந்தால்
நம்ம ஓப்பனிங்ல யாராவது ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தால், இந்த மாதிரி பல இருந்தால் சொல்லி தான் அந்த மேட்சை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த கேட்சை பிடிச்சிருந்தால் மேட்ச் நம்ம கைக்கு திரும்பி இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றதுன்னா கடப்பார லைன் அப் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு தான் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, பேட்டிங் லைன் அப் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப அது எங்க காணாம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. ஓப்பனிங் மாறி ருத்ராஜ் வந்து 1 டவுன் இறங்குறாரு. ஆக்சுவலி அந்த லைன் அப் வந்து நம்ம bowlingல இருக்குன்னு தோணுது. ஐ நோ நேத்திக்கு ஒரு 200 கிட்ட நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். பட் அப்படி இருந்தாலும் எனக்கு ஐ ரியலி லைக் அவர் bowling லைன் அப். நூறுடைய ஒரு 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 பிக் ரொம்ப முக்கியமான ஒரு பிக்கா பாக்குறேன் இந்த சீசன்ல. அவரு ஆல்வேஸ் ஒரு நல்ல பவுலரா தான் தெரிஞ்சிருக்காரு. பத்திரனா அஃப்கோர்ஸ் நேத்திக்கு அந்த முதல் 2-3 ஓவர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கூட லாஸ்ட் ஓவர்ல வென் ஹீஸ் ஆன் சாங் அவரை நீங்க சுலபமாக பவுண்டரிஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது அவருடைய ஒரு bowlingல அப்படின்னு எவ்வளவு தடுமாறுனாங்கன்னு நம்ம பார்த்தோம் அந்த ஓவர்ல. கலீல் விக்கெட் டேக்கிங் ஒரு பவுலராக தெரிகிறாரு. இந்த 3 பேரும் ஐ திங்க் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. மற்ற 2 ரவீந்திர ஜடேஜா மறுபடியும் ஃபார்முக்கு வந்துருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான். நேற்றுக்கு ரொம்ப அசால்ட்டா அடிச்சிட்டாங்க அவரை. இல்ல 3 ஓவர்ல 36-37 ரன்ஸோ பிளண்டர் பண்ணியிருந்தாங்க அவர் bowlingல. அதன் பிறகு நேற்றுக்கு ரவி அஸ்வினை ஏன் 2 ஓவர்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத பொறுத்தும் ஐ திங்க் ஒரு கான்வர்சேஷன் இருக்கலாம். பட் bowling ஐ திங்க் we're ஓகே. அதை பொறுத்து நமக்கு பெரிய கவலைகள் இருக்க வேண்டாம் தான் தோணுது. பேட்டிங் தான் ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு லைனப்பாக தெரியுது இல்ல. ஏன்னா அந்த 2 R பிளேயர்ஸையும் நீங்க கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் ஏர்லியா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரச்சனையும் ருத்துவையும், அது பிறகு ஒரு பெரிய கவலைக்கிடமான ஒரு லைனப்பாகத்தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. உங்களை யார் பார்த்தாலுமே யாரை பார்த்தீங்க பயப்படணும்னு ஒரு இப்போ நம்ம பல லைனப்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நீங்க ஒருத்தரை காலி பண்ணிட்டீங்கன்னா வேற ஒருத்தர், ஒருத்தரை காலி பண்ணிட்டா வேற ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. ஓகே இல்ல இவர் வந்துட்டாரு, இப்போ இவரை வச்சு நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது. இப்போ ஒரு ஃபில் சால்ட்டை நீங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஆர்சிபி ஸ்டில் ஹேஸ் பிளென்டி ஆஃப் ஃபயர் பவர். இஷான் கிஷன் நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இஸ் நாட் லைக் அவ்வளவுதான் ஐயோ போயிருச்சு அப்படின்னு கவலைப்பட போறது கிடையாது. பட் நமக்கு வந்து ருத்துக்கு ஆரம்பத்திலேயே தூக்கிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பதட்ட மனநிலையில பார்வையாளராக நமக்கே வந்துருது வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் தட் சென்ஸ் ஐ திங்க் நம்மளுடைய ஓவரால் ஸ்ட்ராட்டஜியவே நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எதை நம்பி 1-2 பிக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தீபக் கூட அப்படிங்கிற ஒரு பிக் வந்து எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பிக்காக இருக்கு. அண்ட் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா போன சீசனும் அவர் ஒன்றும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணல. மிஞ்சி போனா 100 ரன்ஸ் தான் அக்ராஸ் த சீசன் அடிச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்க, என்னவாக இது இருந்திருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ தெரிவிக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே 2 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தெரிவிக்கக்கூடிய கவலைகள். ப்ராபப்ளி ஸ்டில் ஏர்லி, ப்ராபப்ளி இது எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே இல்லாம கூட இருக்கலாம் ஃபியூச்சர்ல. அப்போ நம்ம வந்து ஓகே யூனோ வாட் ஃபேர் நம்ம கையை தூக்கி போட்டுட்டு ஒத்துக்கிறோம் நீங்க ஜீனியஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இப்போதைக்கு இதை பார்க்கும்போது அப்படி தோணல. பல கவலைகள் இருப்பது மாதிரி தான் தெரியுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பா ஒரு பவர் பிளேல ஒரு ஸ்ட்ராங்கான ரன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு பிரஷர் கம்மி பண்ணுவாங்க. எனக்கு என்ன பிகெஸ்ட் கவலையா இருக்குன்னா இது ஒண்ணு இருக்கு, நம்மளோட ஃபினிஷர் யாருன்னு எனக்கு தெரியலையே. திறமசாலி தான் ஷோர். பட் யார் இங்க லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து எதிர் பவுலர்ஸுக்கு பயம் கொடுக்கும் ஒரு ஃபியர்சம் ஸ்ட்ரைக்கர் யாருங்க அப்படின்னா அது எம்எஸ்டியாக இருந்தாங்க. பட் நேத்து மேட்ச் பார்த்த பிறகு அவர் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு தான் தோணுது இல்லையா. 19th 20th ஓவர்ல மேபி 6 here and 6 there ஷோர். பட் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க முடியுமான்னு நாட் ரியலி. ஏன்னா மற்ற டீமுடைய விக்கெட் கீப்பர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. அது அண்ட் அது விக்கெட் கீப்பிங் குவாலிட்டி அதுல ஆப்வியஸ்லி ஹீஸ் கிரேட். நம்ம பார்த்தோம் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாரு, ஃபில் சால்ட் என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். பட் ஒரு பேட்டராக நான் சொல்றேன், இப்போ ஒரு விக்கெட் கீப்பர்ன்றவர் ஒரு கீப்பிங் மட்டும் நீங்க அற்புதமா பண்ணி ஒரு டிஸ்மிசல் பண்ணீங்கன்னா பத்தாது. அது ஒரு காலத்துல போதுமானது இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்க ஒரு பயங்கரமான ஒரு பேட்டராகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் ஏன் அந்த 13வது ஓவர் கிட்ட நீங்க இறங்கல, அந்த இடத்துல நீங்க அஸ்வின் அனுப்புனதுக்கான காரணம் என்ன? அப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் இல்ல ரெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியம், ஊருக்கு முன்ன இறங்கி ஆல் அவுட் ஆயிட்டோம்னா அப்படின்னு. பட் இங்க அடிக்கக்கூடியவங்க நீங்களா இருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ ஷோ ஆஃப் இன்டென்ட் இல்ல. யூனோ ஹே நாங்க சிஎஸ்கே, இது எங்களுடைய ஹோம், விக்கெட்ஸ் இழந்திருக்கோம் ஆமா, பட் வி ஸ்டில் பிலீவ் யூனோ இத்தனை பேர் இங்க குவிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சேர்க்கும் வகையில அடுத்த 1-2 ஓவர் அமைஞ்சதுன்னா யூ நெவர் நோ. T20 என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம்ல. ஒரு 3-4 ஓவர்ல யூனோ அவங்க மொரால் பாதிக்கப்படலாம், அவங்க லைன் அண்ட் லெங்க் தவற ஆரம்பிக்கலாம். பட் நீங்க லாஸ்ட்ல அந்த 18வது ஓவர் பிறகு அடிக்கக்கூடிய அந்த சில 6s and 4s வந்து அந்த 13வது 14வது ஓவர்ல வந்ததுன்னா மேபி ஒரு நம்பிக்கை வந்திருக்குமோ. அதுதான் நான் புரிஞ்சுக்க கொஞ்சம் தவிச்சேன். இந்த வேலையை அங்க நீங்க செஞ்சிருக்கலாமே.
இது இது என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமே, நம்மளுடைய ஒரு ஃபேன் பேஸ்ல ஒரு நிறைய பேர் வந்து டீமுடைய ஒரு ஃபேன்ஸா இல்ல ஒரு பிளேயருடைய ஒரு ஃபேன்ஸா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. உங்களுக்கு ஒரு இது ஆல்மோஸ்ட் நம்ம சினிமாலாம் நிறைய பார்க்கறதுனால உங்களுடைய ஃபேவரட் நட்சத்திரம் ஒரு சுமாரான ஒரு படம் நடிச்சாலும் அவரை நீங்க கொண்டாடிட்டு சந்தோஷமா நீங்க போனா உங்களுக்கு ஓகேவா? அவ்வளவுதான் வேணுமா? இல்ல படம் நல்லா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இல்ல. ஐ திங்க் ஒரு ஃபேன் அப்படின்றவங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா பிரான்சைஸுக்கும் கிளப்புக்கும் தான் நீங்க முதல் லாயல்ட்டி இருக்கணும். அதன் பிறகு அதை சார்ந்த பிளேயர்ஸும் அதை உருவாக்கின லெஜெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கலாம். பட் என்னைக்குமே ஒரு தனி மனிதர் ஒரு டீமை விட பெருசு அப்படின்ற ஒரு தன்மை வந்துருச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பாக்குறேன். அந்த பிரச்சனை இப்போ நம்ம சிஎஸ்கே கிட்ட இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம மக்கள்லாம் நேற்று ஆர்சிபின்ற ஒரு கூச்சல் அதிகமாக இருக்கு. அப்போ உங்களுடைய ஒரு கிளப்புக்கான ஒரு சார்ந்த ஒரு வெறி எங்க, அதுக்கான சேர்ந்த ஒரு அன்பு எங்க? உங்க டீம்ல ஒருத்தர் அவுட் ஆனா நீங்க கை தட்டுறீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியல. இது போன சீசன்ல என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் எனக்கு நிறைய பேர் வந்து இப்போ இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி ஒன்றும் புதுசு இல்லை, போன சீசன்ல நடந்துச்சு. இதுக்கான இந்த வியாதிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் போன சீசன்ல இருந்தே நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். கான்வே ஒருத்தர் 100 கிட்ட நெருங்குறாரு, 100 அடிக்கிற ஒரு நிலைமையில அவுட் ஆகுறாரு, அது கை தட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்போர்ட் இல்ல, இது சர்க்கஸ் கிடையாது. இதுல நான் ரசிச்ச ஒரு சிங்கம் மட்டும் அப்படி வந்துட்டு போயிடும், அதை பார்த்துட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் என்ன விட பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இந்த மனநிலைக்கான ஒரு காரணம் மக்கள் மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவும் தான், பிராட்காஸ்டர்ஸும் தான். பியூர் மார்க்கெட்டிங் பார்க்கப்படுது, மாத்திட்டாங்களா? சரி இல்ல, இது ஒரு மார்க்கெட்டிங் வேலை தானே, இது ஒரு பிராண்ட் வேலை தானே, இல்ல இது ஒரு மாதிரி ஏமாத்து வேலை தானே அப்படியே நம்ம சொல்லலாம், அப்படி தைரியமா சொல்லலாம். 18வது ஓவர் இறங்கிட்டான். நேத்துக்கு அவர் வந்து 19வது ஓவர்ல ஒரு 6 அடிக்கிறாரு, சூப்பரா இருக்கு. அவர் 6 அடிக்கும் போது பார்க்கும்போது எப்பவுமே நம்ம எல்லாருமே ரசிப்போம். பட் அது அமிச்ச உடனே ஐயோ பயங்கரமா அடிச்சிட்டாரு, வேற லெவல்ல அடிச்சிட்டாரு, இவர் மாதிரி ஒருத்தர் வர முடியுமா அப்படின்ற ஒரு நரேட்டிவ இந்த மேட்ச்லயா நீங்க தள்ளணும்? ஏன்னா இது ஒரு செத்து போன மேட்ச், இது எல்லாருமே ஒரு சோக மனநிலையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தருணம் அது. அந்த இடத்துல ஒரு 6 வந்து உங்களுக்கு வந்து இந்த முன்னாடியே செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மனநிலை நம்ம பாக்குறோமா, இல்ல கமான் அப்படின்ற ஒரு மனநிலையில பாக்குறோமா? இந்த மாதிரி கேள்விகள் தான். ஸோ ஐ ஃபீல் லைக் இதுல ஒரு ஸ்போர்ட்டிங் பிரச்சனை நம்ம பேசிட்டு இருந்தோம், பேட்டிங் லைனப்ல என்ன பண்ணணும், இதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இங்க ஒரு கல்ச்சர் ப்ராப்ளமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேன் பேஸ்ல ஒரு கல்ச்சர் இஷ்யூ கூட இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? ஏன்னா சென்னை தமிழ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், நாலேஜபிள் கிரௌட். இவங்க வந்து வெறும் தன்னுடைய டீமை சார்ந்தே இல்லை, எதிர் டீம் நல்லா பண்ணாலே பாராட்டக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியசாலிகள், ஸ்போர்ட்டை ரசிக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தன்னுடைய டீம்ல ஸ்போர்ட் நல்லா நடக்கும்போது கூட ரசிக்காத அளவுக்கு எப்போ நம்ம மாற நம்ம இல்ல, எப்போ இந்த ஒரு கும்பல் மாற ஆரம்பிச்சது, ஒருத்தரை சார்ந்து எப்போ அது நகர ஆரம்பிச்சது, அதுக்கான பிரச்சனைகள் தான் நேற்றுக்கு ஒரு மேட்ச்லயே நம்ம நிறைய கவனிச்சோம்னு நினைக்கிறேன். புரியுது. அப்ப இது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரிப்படுத்திட்டா அதுக்கப்புறம் உள்ள இருக்க சில சேஞ்சஸ் பண்ணா சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் சரியா இருக்குமா சார்? எனக்கு நம்மளுடைய ஃபாரின் பிக்ஸே கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்வே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க, நல்ல ஓப்பனர். கான்வே ருத்ராஜோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு இல்லையா, சாலிடாக இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், கான்வேவையும் தூக்கி வெளியே வச்சாச்சு, ருத்துவையும் தூக்கி ஓப்பனிங் வந்து தள்ளி மேல ஒண்ணு போட்டு ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றோம், திரிபாத்தி அப்படின்ற ஒரு பிளேயரை போட்டு. அவர் ஒரு 2 மேட்சா ஒர்க் அவுட் ஆகல, திறமசாலி. லாஸ்ட் சீசன் அவருடைய நிறைய இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ மேபி இட் குட் கம் குட். லைக் ஐ செட், அவரை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னும் ஒரு சில மேட்சஸ் கொடுத்து வி கேன் கோ ஃபார் இட்னு நினைக்கிறேன். பட் தீபக் கூட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. எலிஸ் நல்லா போட்டாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இப்போ அவரு உள்ள கொண்டு வர முடியுமா, கொண்டு வர போறோம்னா சாம் கரன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா ஒரு காலத்துல பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிரிக்கெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, அவங்க 2 டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே ஒர்க் அவுட் ஆகும்போது நல்லா இருக்கும். பட் 2 டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, 2 டிபார்ட்மெண்ட்லயும் சுமாரா இருந்துச்சுன்னா, இப்போ போலிங் வந்து ஒரு பெரிய பயம் கொடுக்க முடியல. ஒரு டைம்ல ஹி வாஸ் போலிங் நல்ல பேசி யார்க்கர்ஸ் போட்டுட்டு இருந்தாரு, வேரியேஷன்ஸ் இருந்தது அவருடைய ஒரு போலிங்ல. பேட்டிங்ல வந்தா கன்சிஸ்டன்டா ஒரு 20-30 அக்ரெசிவான ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ 2மே இருக்கு அப்படின்னும் போது ஒரு ஃபாரின் பிக்கை வேஸ்ட் பண்றவாங்க அப்படின்ற ஒரு சின்ன டவுட். இந்த பிரச்சனை இதெல்லாம் தான் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி கன்சிஸ்டன்டா 2 வின், நிறைய கதைகள் போயிட்டு இருக்கு, ஈசாலா கப் நம்பி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். எப்படி சார்? பேலன்ஸ்ட் ஸ்குவாடா தெரியுது. நமக்கு ஒரு பக்கம் கலையில் இருக்காங்க அப்படின்னும் போது இன்னொரு சைடு யாரு அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. இவங்களுக்கு பாருங்க, புவி அண்ட் எவ்வளவு டேண்டம்ல போட்டுட்டு இருக்காங்க.
இல்லையா? அண்ட் ஒரு இடத்துல கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது நேற்றுக்கு ராஜத் பட்டிதாருடைய கேப்டன்சி கூட. ஏன்னா ஹேசல்வுட்டும் புவியும் நல்லா போட்ட பிறகு நம்ம விக்கெட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டு போங்கடா எல்லாரும் பவுண்டரியில் போய் நில்லுங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, இட்ஸ் ஓகே, மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அப்படியே 20 ஓவர் ஆடினாலே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை கொஞ்சம் கூட அவங்க பின்பற்றல. கான்ஸ்டன்டாக ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுலபமாக சிங்கிள்ஸ் கொடுக்கவே இல்லை புது வரக்கூடிய ஒரு பேட்டர்ஸுக்கு. யூனோ ஐ ரியலி லைக் த ரொட்டேஷன் ஆஃப் தேர் bowling. அவங்க ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அக்ரெசிவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நமக்கு ரைவல்ஸாக வெளியில இருந்து பார்க்கும்போது எங்களை திமிர் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்திருக்கும். பட் நாட் ரியலி. அவங்க எவ்வளவு bowlers வச்சிருக்காங்க பாருங்க. இன்ஃபேக்ட் நிறைய விக்கெட்ஸ் எடுத்த கிருணாலுக்கு நேற்றுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கிடைச்சது. கொடுக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலை. ஸோ நல்ல வெரைட்டி இருக்கு ஸ்குவாட்ல. நேற்றுக்கு ப்ராபப்ளி கோலியோடைய இன்னிங்ஸ் கொஞ்சம் ஒரு பெரிய நடுக்கம் தான் இருந்தது. ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு டைம் த பால். பட் ஐ திங்க் அது பிச்சோடைய ஒரு தன்மையும் தோணுது எனக்கு. பட் ஓவரால் யூனோ ஃபில் சால்ட் எல்லாம் when he gets going, பட்டிதார் நல்ல ரிலையபிளான ஒரு பேட்டராக தெரிகிறாரு. ஸோ தே சீம் லைக் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு ஸ்குவாடுடைய ஒரு ஹெல்த் பார்த்தோம்னா கொஞ்சம் பொறாமப்படக்கூடிய ஒரு ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஓகே, ஆனா பிரிட்டி கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா சார் ஆர்சிபி? இந்த சீசன் நம்மளுது தான் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. அது கான்ஃபிடன்ஸ் என்னைக்குமே எல்லா சீசன்லயுமே இருந்துதான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. பட் ஐ ஃபைண்ட் இட் டு பி a very decent team right now. அண்ட் நேற்றுக்கு சேப்பாக்கில் வந்துட்டு அது ஒன்று நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு 17 வருஷமா 18 வருஷமா ஒரு இடத்துல நீங்கள் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதிர் டீமுக்கு உங்கள் மேலே ஒரு என்றைக்குமே ஒரு டாமினேஷன் இருந்திருக்கு ஹோம் ஸ்டேடியமில் அப்படின்னா அந்த மனநிலை ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்க மனநிலை தான். பட் நேற்றுக்கு அதுக்கான அறிகுறி ஒன்றுமே தெரியல இவங்க கிட்ட. விச் மீன்ஸ் மென்டலி ஆல்சோ தே சீம் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்ட்ராங் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குட் ஃபார் தெம், கிரெடிட் டு தெம் கண்டிப்பா. ஓகே, அடுத்ததான் சிஎஸ்கேக்கு வந்து RR கூட மேட்ச் சார். ஸோ ரியான் பராக் அவரோட 3rd மேட்சை வந்துட்டு கேப்டன் பண்ண போறாரு, கேப்டன்சியா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் உள்ள வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? ஏன்னா அவங்க 2 லாஸ். ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நீங்க சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி விக்கெட் கீப்பரிங் பேட்ஸ்மேன்லாம் சொல்லும் போது நம்ம பேசின அந்த டாபிக் தான் வருது. இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுடைய ஒரு கீப்பராக ஒரு துருவ் ஜுரேல் பார்த்தோம், அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் விளையாடிருந்தாரு தி அதர் டே. இவ்வளோ இஷான் கிஷன் பார்த்தோம், ஒரு 100 அடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ இந்தியா விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கு, நம்ம அந்த இடத்துல மிஸ் பண்றோமோ அப்படின்னு எல்லாமே சிஎஸ்கே சார் தான் மனசு போயிட்டு இருக்கு. ஓகே, பட் நெக்ஸ்ட் நடக்க போற RR மேட்ச் so we need to definitely make some changes for sure. I hope we make those changes. இந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள போகாம ஹே இது நம்ம ஒரு இதை நாங்க மாத்துறோம், இவரை உள்ள கொண்டு வரோம் அப்படின்ற 1-2 சேஞ்சஸ் மினிமம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அது பண்ணால் நம்ம இந்த கான்வர்சேஷன் ஓப்பனிங் போன மாதிரி தான், அது செஞ்சால் இது பண்ணால் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பண்ணா தென். பட் லைக் ஐ செட் அவர் bowling still is good. ஆல்ரெடி நம்ம பேனிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we are still 2 matches old. அதுல ஒரு மேட்ச் ஜெயிச்சோம் ஒரு பெரிய டீமோட, ஒரு மேட்ச் தோத்தோம். ஸோ அதுக்குள்ளேயே ஐயோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் கவலை வரதுக்கான கவலைப்படலாம், அதுக்கான அறிகுறிகள் இருக்கு. அது சரி பண்ணால் we can still go on to have a good season அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் மும்பை கூட நடந்த மேட்ச்மே ஒரு 150+ டார்கெட் தான் சார். அதுவுமே ஒரு 19 ஓவர் வரைக்கும் ப்ரொலாங் பண்ணி எடுத்துட்டு போய் முடிக்கிறது அது எதுக்கு? அது வந்து ஓகே ஒரு கிளைமேக்ஸ். I felt we were in control. அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ருத்ராஜ் கேம் குட், ரச்சின் played a very nice innings. So I think நம்மளுடைய இப்போ பிரச்சனை என்னன்னா, ரச்சின் இந்த ஸ்டேபிள் ஸ்டெடி இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. நேத்தி கூட விளையாடினாரு. அவருக்கு ஆப்போசிட் சைட்ல யார் பிக் ஹிட்டிங் பண்ணுவாங்க, யார் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் பவுண்டரிஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். சிவம் டுபே அந்த வேலையை செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா he seems to have been found outல. அவர் வந்தாலே ஐயோ ஸ்பின் எல்லாம் வந்துருங்கப்பா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடுங்க, ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்ல ஒரு ஆளை வைங்க, பவுன்சர் போடுங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறோம்ன்றது தான் ஐ எம் ஆல்சோ வெரி ஈகர் டு ஃபைண்ட் அவுட். பட் அவர் டீம் ஹேஸ் இதோட மோசமான சிச்சுவேஷன் எல்லாம் கான்ஸ்டன்டா சிஎஸ்கே இருந்திருக்கு. அதுல இருந்து எப்படியோ வி ஃபவுண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த திங்க் டேங்க் வந்து மறுபடியும் இதற்கான வழிகள்லாம் கண்டுபிடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னொரு சீசன் பார்ப்போம். சூப்பர் சார், தேங்க்யூ சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.